என்னது கிரீம் செப்பரேட்டர் வாங்கினா கர்ட் சென்னர் ஃப்ரீயா? அடடா, பயங்கரமான காம்போ ஆஃபரா இருக்கே. கிரீம் செப்பரேட்டர் வாங்கும்போது 6000 ரூபாய் பிரைஸ் டிஸ்கவுண்ட் வேறயா? 5000 இல்ல 10,000 இல்ல, மொத்தமா 16,000 ரூபாய் மிச்சம் பண்ண முடியும். எப்படின்னு தெரியுமா? இதுவே ஆஃபர்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால் பண்ணி புக் பண்ற 15 பேத்துக்கு லோ காஸ்ட் இஎம்ஐலையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மார்க்கெட்ல பாத்துட்டீங்கன்னா பால் சார்ந்த பிசினஸ் தாங்க ரொம்ப பீக்ல இருக்கு. அதுக்கு உதாரணமா நீங்க மில்கி மிஸ்ட், ஆவின், அமல் இவங்கெல்லாம் பாத்துட்டீங்கன்னா நிறைய லாபம் பாக்குறாங்க. ஆனா நீங்க நினைக்கலாம், நானும் அதே பால் சார்ந்த தொழில தான் இருக்கேன், ஆனா என்னால அவ்வளவு லாபம் பார்க்க முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கு முக்கியமான ரீசன் இவங்க எல்லாம் பீக்ல இருக்கிறதுக்கு காரணம் அவங்க பாலை மதிப்பு கூட்டி விற்கிறாங்க. இப்ப நாம பாலாவே கடைசி வரைக்கும் வித்துட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்மளால லாபத்தை பார்க்கவே முடியாதுங்க. சரி, ஓகே, நான் பாலை எப்படி மதிப்பு கூட்டி விற்கிறது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுக்கு உபயோகப்படக்கூடிய 2 மிஷினை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுலயும் ஒண்ணு நாங்க ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். சோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 100 LPH இந்த கிரீம் செப்பரேட்டரும் 5 லிட்டர்ஸ் இந்த கர்ட் சென்னரை பத்தி தாங்க பார்க்க போறோம். மார்க்கெட்ல பாத்துட்டீங்கன்னா ஏகப்பட்ட கிரீம் செப்பரேட்டர் இருக்குங்க. ஆனா ஒரு நல்ல கிரீம் செப்பரேட்டர் எப்படி பார்த்து வாங்கணும், எங்க வாங்கணும் அப்படிங்கறத பத்தி டீடைல்டா பாத்திரலாம். கிரீம் செப்பரேட்டர் வாங்க போறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது பவுல் கெப்பாசிட்டியும் பவுலோட குவாலிட்டியும் தாங்க. இப்ப நம்ம MDMல நீங்க கிரீம் செப்பரேட்டர் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பவுல் வந்து எங்கேயுமே வெல்டிங் எட்ஜஸ் இருக்காது. இது எல்லாமே டாப் டு பாட்டம் ஒரே டைல் எடுத்தது. சோ அதனால உங்களுக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்காதுங்க. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா நாம 10 லிட்டர் கெப்பாசிட்டியில நம்ம பவுல் கொடுத்துட்டு இருக்கோம். மத்த இடங்கள் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா 6 இருந்து 8 லிட்டர் கெப்பாசிட்டி தான் கொடுப்பாங்க. அதனால நீங்க 100 லிட்டர் பாலை ப்ராசஸ் பண்றதுக்கு 20 தடவை பண்ண வேண்டியது இருக்குங்க. ஆனா நம்ம கிரீம் செப்பரேட்டர்ல நாங்க 10 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வெறும் 10 டைம் நீங்க 100 லிட்டர் ப்ராசஸ் பண்ணாலே போதும். கிரீம் செப்பரேட்டர் வாங்க போறீங்க அப்படின்னா ரெண்டாவதா பார்க்க வேண்டியது உள்ள யூஸ் பண்ணிருக்கிற கோன். ஆமாங்க, மத்த இடங்கள் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா வெறும் 10ல இருந்து 12 கோன் தான் கொடுத்துருப்பாங்க. நாம இதுல 14 கோன் கொடுத்துருக்கோம். அதனால உங்களுக்கு பாலுல இருந்து கிரீம் செப்பரேட் ஆகிற டைம் ரொம்ப கம்மியா தான் எடுத்துக்கும். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா நாம இதுல 200 LPHல கொடுக்கக்கூடிய அந்த கோன் செட்டப்பை தான் நாம இந்த 100 LPHலயே கொடுத்துருக்கோம். சோ அதனால உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல எந்த லாகுமே இருக்காது. கிரீம் செப்பரேட்டர் வாங்க போறீங்க அப்படின்னா மூணாவதா நம்ம பார்க்க வேண்டியது மோட்டருங்க. மத்த இடங்கள்லாம் பாத்துட்டீங்கன்னா அலுமினியம் காயில் தான் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா காஸ்ட் கட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. நாம குவாலிட்டியும் சரி காஸ்ட் வைஸ்லயும் சரி ரெண்டுமே லெவலா இருக்கணுங்கிறதுக்காக குவாலிட்டிக்காக நாங்க காப்பர் வைண்டிங்ல மோட்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இது நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்கிறதுனால நம்மளால இது கொடுக்க முடியுது. நம்ம இதை காப்பர்ல கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு லைஃப் நல்லா வருங்க. சோ நீங்க கிரீம் செப்பரேட்டர் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த 3 விஷயமும் பக்காவா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், கிரீம் செப்பரேட்டர் வாங்கினா ஏன் கர்ட் சென்னரை ஃப்ரீயா கொடுக்கணும், வேற ஏதாவது ஃப்ரீயா கொடுக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம், இப்ப நீங்க நெய்யை எடுக்கணும் அப்படின்னா அது பெரிய ப்ராசஸ்ங்க. பாலை தயிராக்கணும், தயிர்ல இருந்து வெண்ணெய் எடுக்கணும், வெண்ணெயில இருந்தா நெய் காய்ச்ச முடியும். ஆனா அதுவே நீங்க கிரீம் செப்பரேட்டர்ல இருந்து வர கிரீமை எடுத்து தனியா வச்சுட்டு அதுல ஐஸ் வாட்டர் போட்டு இந்த கர்ட் சென்னர் மூலியமா வெண்ணெயை பிரிச்செடுத்து நீங்க நெய் காய்ச்சும் போது உங்களுக்கு அரோமா உங்களுக்கு இந்த மில்கி மிஸ்ட், அமுல், ஆவின் அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா நாங்க ஏன் இந்த கிரீம் செப்பரேட்டருக்கு கர்ட் சென்னரை ஃப்ரீயா கொடுக்குறோன்னு? எங்களோட நோக்கமே விவசாயிகள் யாருமே கஷ்டப்படாம ரொம்ப சுலபமா அவங்க பிசினஸ்ல மேலுக்கு மேலும் வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தாங்க நாங்க இந்த கர்ட் சென்னரை இந்த கிரீம் செப்பரேட்டரோட ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். சோ நீங்க கிரீம் செப்பரேட்டர் மட்டும் தனியா வாங்குனீங்கன்னா 29,990 வருங்க. கர்ட் சென்னரை தனியா வாங்குனீங்கன்னா 8,990 வருங்க. சோ இப்ப நீங்க கிரீம் செப்பரேட்டரை வெறும் 22,000 ரூபாய் கொடுத்து வாங்கினா போதும் இந்த கர்ட் சென்னரை நீங்க ஃப்ரீயா எடுத்துட்டு போயிடலாம். நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா எடுத்த எடுப்புல நான் வந்து ஒரு கிரீம் செப்பரேட்டர் என்னால வாங்க முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற உங்களுக்காக தான் இந்த ஆடி ஆஃபரை முன்னிட்டு ஃபர்ஸ்ட் கால் பண்ணி புக் பண்ற 15 பேத்துக்கு லோ காஸ்ட் இஎம்ஐல கொடுத்துட்டு இருக்கோங்க. சோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு நல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி இந்த கிரீம் செப்பரேட்டரை புக் பண்ணுங்க. இந்த கர்ட் சென்னரை ஃப்ரீயா வாங்கிட்டு போங்க.